அடுத்து கன்னிராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள்ல பிறந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன், அந்த புதனுக்கு நட்பு கிரகமான சனி, அந்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்வையிடுறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து சனி பார்வையிடுறது திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேர் இந்த நடக்கிற சனிக்கு கண்டக சனிம்பாங்க. கண்டக சனி இல்ல, அது கண்டக சனி. கண்டக அப்படிங்கிறப்ப 2 வித்தியாசம் இருக்கு. கண்டக சனின்னா கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி. கண்டக சனின்னா கண்டவர்கள் கண்படுகின்ற சனி. உங்களுக்கு கண்டக சனி தான் நடந்துகிட்டு இருக்கு. கண்டக சனினா கண்டவர்கள் கண்படுகின்ற சனி அப்படின்னு தான் பொருள். ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் முடிந்தவரை வெளியில சொல்லாமல் இருப்பது நல்லது. இந்த 7ஆம் இடத்துல சனிபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இட, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்துல சனி பார்வையினால உங்களுடைய தாயாருக்கு உடல் வலிகள் ஏற்படும். அதற்கு மருத்துவம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வருடம் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு உடல் பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவருடன் காண்பிப்பது மிக மிக நல்லது. அடுத்து இந்த வருடம் 7ஆம் இடத்துல சனிபான் இருப்பது இந்த வருடம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த வலிகளுக்கான மருத்துவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்து இந்த வருடம் 10ஆம் இடத்துல குருவான் இருக்கிறது. நிறைய பேர் 10ஆம் இடத்தில் குரு பதவியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்துல குரு பதவியை கெடுக்காது, பதவியை மாற்றி கொடுக்கும். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இடம் மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுமே தவிர பதவியை கெடுக்காது அப்படின்னு உறுதியா நம்பலாம். அடுத்து இந்த வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வரை, அதாவது வைகாசி 18 முதல் ஐப்பசி 14 வரை, அதாவது ஜூன் 1 முதல் அக்டோபர் வரை ஒரு 5 மாதங்களுக்கு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல குருபானி இருக்கார். அந்த டைம்ல எதிர்பார்த்த வெற்றிகள், முன்னேற்றங்கள் அனைத்தும் கிடைக்கும். திருஷ்டி விலகும். அதனால திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாதத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் விரயஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு கேதுவான் டிசம்பர் 5ஆம் தேதி வர்றார். ஆக டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்திலிருந்து ராகுவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல போறாரு. அது ஜலராசியில அந்த ராகு இருக்கனால அந்த ஜலராசியில ராகு கேதுக்கள் பெரிய கெடுதலை பண்ணாது. ஆகவே ராகு கேது பயிற்சிகள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரக்கூடிய குரு பேச்சு உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது. ஆக இந்த வருடம் திருமணமாகாத முதிர் கன்னிகைகளுக்கும் முதிர் ஆண்களுக்கும் கூட, அதாவது 40 வருஷமா திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். அதுவும் முக்கியமாக ஜூன் 1 முதல் அக்டோபர் 31க்குள் திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்ப முடியும். அடுத்து சொந்த தொழில் செய்வர்களுக்கு சொந்த தொழில நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த லாபம் மூலமாக தொழில் விஸ்தரிப்பு செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக எதிர்காலத்துல இன்னும் அதிகமான லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் பதவி உயர்வு நிச்சயமாக காத்திருக்கிறது. உத்தியோகஸ்தர் பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இந்த வருடம் உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு என்பது ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அந்த டைம்ல கிடைக்கலன்னு அடுத்த நவம்பர் மாசத்துல நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆக போக போக இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து வருடம் முடிய முடிய உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல லாபம், நல்ல முன்னேற்றம், சம்பள உயர்வு அனைத்தும் காத்திருக்கிறது. விவசாயிகளுக்கு இந்த வருடம் நல்ல மகசூல் கிடைக்கும். முக்கியமாக மஞ்சள் பயிரிடுபவர்களுக்கு, பழம் பயிரிடுபவர்களுக்கு நல்ல லாபம் இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த லாபம் கிடைக்கின்ற, அதாவது விவசாயிகள் கிடைக்கின்ற லாபத்தின் மூலமாக வேற நிலங்கள் வாங்கக்கூடிய அந்த அமைப்பும் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். மேலும் ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை வைத்திருக்கின்ற விவசாயிகள் இந்த வருடம் கன்னி ராசியிலே பிறந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக சென்ற வருடத்தை விட நல்ல லாபம், நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. இந்த வருடம் கன்னி ராசியில பிறந்த அரசியல்வாதிகளுக்கு ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். அதாவது இந்த வருடம் ஜெயிப்போமா தோப்போமா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வந்து எப்படியாவது கடைசி நேரத்தில் ஜெயிச்சிருங்க. ஆக இந்த வருடம் ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதன் பிறகு வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு, ஏற்றம் இருக்கிறது. இந்த வருடம் உங்களுடைய கணவன்மார்களுக்கு
உடல் வலிகள் வரும். ஆனால் தொழில்துறையில உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு தொழில்துறையில உங்களுக்கும் நன்றாக இருக்கிறது, உங்கள் கணவன்மார்களுக்கும் நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவி 2 பேரும் சேர முடியலையே, அவர் ஒரு ஊர்ல இருக்கார், நான் ஒரு ஊர்ல இருக்கேனே அப்படிங்கிறவங்க எல்லாமே ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு இருவரும் சேர்ந்து தொழில் செய்ய இடத்துல ஒரே ஒரே ஊர்லயே தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதன் பிறகு பிரிவினை என்பது இருக்காது அப்படின்னு உறுதியா நம்பலாம். இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பும் கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்பு உறுதியான வேலைவாய்ப்பா தான் இருக்கும். இந்த வருடம் வயதானவர்கள் பிரயாணங்கள் செய்து கொள்ளலாம். அதாவது எந்த ஊர்களுக்கும் பிரயாணம் செய்யலாம், வெளிநாடு கூட சென்று விட்டு வரலாம். எந்த விதமான தோஷம், எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது. இந்த வருடம் ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் நல்ல தரிசனத்தை கொடுக்கும். அந்த தரிசனம் மூலமாக நீங்களும் சந்தோஷம் அடைவீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் 8 பங்கு, விரயம் 11 பங்கு. ஆதாயத்தை விட 3 பங்கு விரயம் அதிகமாக இருக்கிறது. ஆதாயம் 8 பங்கு, விரயம் 11 பங்கு. ஆகவே நீங்களாகவே சுப செலவுகள் செய்து கொள்ளலாம். வீடு மனை வாங்கலாம், கட்டலாம், அல்லது புது வாகனங்கள் வாங்கலாம். அதன் மூலமாக இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகவே, நல்ல செலவுகள் செய்யக்கூடிய வருடமாகவே, திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடக்கூடிய வருடமாக, திருமணமாகாத உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக, நல்ல செலவுகள் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் இருக்கிறது. ஆதாயம் 8 பங்கு, விரயம் 11 பங்குனாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். எப்படியும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிக்கு சனி பார்வை இருக்கிறது. திருஷ்டி ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த திருஷ்டிலிருந்து விலகுவதற்காக இந்த வருடத்துல சனிக்கிழமை மாதத்திற்கு ஒரு முறை, முதல் சனி அல்லது 3வது சனிக்கிழமை அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய், உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வாங்க. அந்த நல்லெண்ணெய் கொடுக்கறனால என்னன்னா திருஷ்டி விலகும் அப்படின்னு உறுதியா நம்பலாம். அடுத்து 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். விரைவில் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும், நன்மைகளை ஏற்படுத்தியிருக்கும். இந்த 2 பரிகாரங்களே உங்களுக்கு போதுமானது. வெளி ஊர்களுக்கு சென்று பரிகாரம் செய்வது உங்களுடைய இஷ்டம். ஆனால் உள்ளூர்லயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைப்பது, முதல் அல்லது 3வது சனிக்கிழமை, அந்த தமிழ் மாதத்துல முதல் சனிக்கிழமை அல்லது 3வது சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு உள்ளிட்ட நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கிறது. இந்த 2 பரிகாரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதியாக நீங்கள் நம்பலாம்.